வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ், இப்சேட்டிவ், டயக்னாஸ்டிக், பிளேஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் யூஜிசி நெட் பேப்பர் 1க்கும் இம்பார்ட்டன்ட். பேப்பர் 2 இன் எஜுகேஷன் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசஸ்மெண்ட்னா என்ன? நம்ம டெய்லி கிளாஸ்ல நடக்கிற விஷயம்லாம் எப்படி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டா பண்றோமா இல்ல லேர்னிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நம்ம ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நமக்கே தெரியும் இல்லையா? அதுதான் அசஸ்மெண்ட். கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட் இஸ் எ கீ டு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இம்ப்ரூவிங் ஸ்டூடெண்ட் லேர்னிங் இன் த எஜுகேஷனல் ப்ராசஸ். நம்ம அசஸ்மெண்ட் பண்ணும்போது தான் நம்ம கரெக்டான விஷயம் கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றோமான்றது டீச்சருக்கு தெரியும். அதே மாதிரி பசங்களே தன்னை அசஸ் பண்ணும்போது தான் லேர்னிங் ப்ராசஸ் நடக்குதா, பசங்க growth ஆறாங்களான்றது அவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட், it involves the use of various tools and methods to measure students' knowledge, skills and progress over time. Effective assessment must align with the learning objectives set forth in the curriculum. நம்ம கரிக்குலம்ல என்ன இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணுவோம். ஆப்ஜெக்டிவ்ஸ்ல இருந்து நம்மள அசஸ்மெண்ட் பண்ணுவோம். சரியா? இந்த அசஸ்மெண்ட்லயும் நிறைய டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னா, நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா, இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் பயஸ். நம்ம யாருக்கிட்டையும் நம்ம பாரபட்சமே பார்க்காம and it's equal opportunity to demonstrate their understanding and skills. எல்லா பசங்களையும் நம்ம ஒரே மாதிரி அசஸ் பண்ணணும்ன்றது. நெக்ஸ்ட், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அசஸ்மெண்ட் இது. ஃபார்மேட்டிவ்னாலே டெய்லி கிளாஸ்ல நம்ம ஒரு லெசன் நடத்தும் போது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறோம்ல, அப்போ ஒரு குழந்தை கரெக்டா பதில் சொல்லும் போது நமக்கு தெரியுது, ஓகே நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம். சில பசங்க பதில் சொல்லலைன்னா ஓகே நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் மாத்தணும், அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை சரியா அட்டென்ஷன் பண்றது இல்ல, நம்ம அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும், அட்டென்ஷன் பண்ணி இப்படி இரு அப்படி இரு சொல்றோம்ல, அது எல்லாமே ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான். ஆன்கோயிங் ப்ராசஸ், நம்ம டெய்லி நடக்கிற விஷயம். Formative assessment is an ongoing process which teachers use to evaluate student understanding and progress during instruction. Instructionனாலே class நடத்தும் போது. The primary goal of formative assessment is to provide continuous feedback that can be used to improve both teaching and learning. இதுதாங்க அங்க key term. The continuous feedback, ongoing process, இதெல்லாம் வந்து அது formative தான். Formative assessments are conducted throughout the instructional process. Instructional process na the teaching learning process தான். Next, see the main purpose is to monitor student learning and provide ongoing feedback. Next, எப்படிலாம் நம்ம கிளாஸ்ல பண்றோம்? குவிஸ் பண்றோம், கிளாஸ் டிஸ்கஷன்ஸ், அப்சர்வேஷன்ஸ் டியூரிங் இன் கிளாஸ் ஆக்டிவிட்டீஸ், ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஜேர்னல்ஸ். ரிஃப்ளெக்ஷன் ஜேர்னல்ஸ்னா என்னன்னா, பசங்களே எழுதுறாங்க, என்ன நான் நேத்து இதெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் பண்ணேன், இது ஒரு ஹெல்ப் பண்ணேன், இதெல்லாமும் அவங்களோட குவாலிட்டிஸ் பண்றது. ஃபார்மேட்டிவ்ல எல்லாமே அசஸ் பண்றோம் நம்ம. Homework assignments that help teachers understand how well students are grasping the material and make adjustments to instruction as needed. ஓகே, ஆன்கோயிங் ப்ராசஸ் நடக்கிறதுனாலே, அதே மாதிரி ஃபீட்பேக் நம்ம கண்டினியூஸா கொடுக்கறோம்னாலே அது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான். This type of assessment help teachers identify areas where students are struggling and allows for timely interventions. நம்ம டெய்லி பண்ணும்போது எங்க அந்த குழந்தை ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம சரி பண்ண முடியும் டீச்சர்ஸால. நெக்ஸ்ட், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பார்த்துட்டோம். Now summative assessment. அதே மாதிரி இந்த சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டும் சொல்லுவோம், சம்மேட்டிவ் இவாலுவேஷன்லையும் சொல்லுவோம். அந்த இயர் ஃபுல்லா முடிஞ்ச உடனே நம்ம ஆனுவல் எக்ஸாம் எழுதுறோம்ல, அது இவாலுவேஷன். அப்ப என்ன பண்றோம், எல்லாத்தையும் செக் பண்றோம். ஈவன் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் செக் பண்றோம். நான் லாஸ்ட் வீடியோ மெஷர்மெண்ட் அசஸ்மெண்ட் இவாலுவேஷன் பத்தி போட்டிருக்கேன், நீங்க அதை பாருங்க, கண்டிப்பா புரியும். இவாலுவேஷன்ல நம்ம எதெல்லாம் செக் பண்றோம்னா, மெஷர்மெண்ட் நியூமரிக்கலா எடுக்கிற மார்க்ஸும் செக் பண்றோம், அசஸ்மெண்ட் பண்றோம், ஃபுல்லா பசங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, மத்த விஷயம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் அசஸ் பண்றோம் கிளாஸ்ல. எல்லாம் சேர்த்து பண்றது சம்மேட்டிவ் இவாலுவேஷன்லயும் வரும். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டும் அப்படிதான். ஒரு கோர்ஸோ ஒரு யூனிட்டோ முடிஞ்சவன்னு நம்ம அசஸ் பண்ணி பாக்குறது. ஓகேவா? Summative assessment provides a comprehensive overview of what students have learned and how well they have met the course objectives. ஓகே, இப்போ ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்றோம், அந்த யூனிட் முடிஞ்சவொன்னு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம், அது ஃபார்மேட்டிவ்ல செய்யறோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 சேர்ந்தவொன்னு நம்ம சம்மேட்டிவ் பண்ணுவோம். சம்மேட்டிவ் பண்ணும்போது நமக்கு தெரியும், ஓகே இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் இந்த கோல்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சா, இந்த ஸ்ட்ராட்டஜி இங்க ஒர்க் ஆச்சா.
ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணுவோம் சம்மேட்டிவ்ல. நெக்ஸ்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ஜட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அட் த எண்ட் ஆஃப் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். It aims to evaluate how well students have mastered the content and achieved the learning objectives over a specified time. ஃபார்மேட்டிவ்னா அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆன்கோயிங் ப்ராசஸ். பட் சம்மேட்டிவ்னா அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும். அந்த டைம் பீரியடோ இல்லை ஒரு யூனிட்டோ கம்ப்ளீட் பண்ணோன்னு பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், இட் இஸ் டிசைன் டு evaluate students learning at the end of an instructional period, such as the unit, ஒரு செமஸ்டர் முடிஞ்சு பண்றது இல்ல ஒரு கோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்ஸ் என்ன? ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் பண்றோம், ஒரு எக்ஸாம்ஸ் வைக்கிறோம், ஒரு ஆஃப் இயர்லி எக்ஸாம் வைக்கிறோம், அதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட். எண்ட் ஆஃப் டேர்ம் ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அதை பண்ண வைக்கிறது. ஈவன் ஆனுவல் எக்ஸாம், அது எவாலுவேஷன்ல சேர்ந்துரும். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இது. நெக்ஸ்ட், இயர் எண்ட் ரிப்போர்ட் கார்டு, எ சம்மரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிரேட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் ஃபார் த ஹோல் இயர். ரிப்போர்ட் கார்டுல எல்லாமே இருக்கும், பசங்க எவ்வளவு ப்ராக்ரஸ் ஆயிருக்காங்க எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட், போர்ட்ஃபோலியோனா என்னன்னா, இந்த போர்ட்ஃபோலியோல ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்க, என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க, என்ன அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாங்க, எல்லாத்த பத்தியும் ஸ்டூடெண்டோட எல்லாத்த பத்தின ரிப்போர்ட்ஸும் நம்ம எழுதி வச்சிருக்கிறது போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ இஸ் a collection of students' work and accomplishments gathered over time. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு தனியாவே நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த அளவுக்கு போர்ட்ஃபோலியோலயும் நிறைய டைப்ஸ் இருக்கு, அதுவும் இம்பார்ட்டன்ட். It may include various types of assignments, projects, reflections and assessments to demonstrate their learning and development. Portfolios are used for both formative and summative purposes, helping teachers and students review and assess students' performance. நீங்க இந்த போர்ட்ஃபோலியோ வந்தாலோ இல்ல சம்மேட்டிவ் வந்தாலோ ஒரு தடவை கொஸ்டினை நல்லா படிச்சு பாருங்க. அசஸ்மெண்ட், இவாலுவேஷன் அந்த மாதிரி ரெண்டு சம்டைம்ஸ் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா பாருங்க. ஒரு யூனிட்டை முடிச்சோனையோ ஒரு அந்த மாதிரி வரும்போது அசஸ்மெண்ட் வரும். அண்ட் இயரே ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, அந்த அகாடமிக் இயரே முடிஞ்சோன்னு வர்றது இவாலுவேஷன்ல வரும், சம்மேட்டிவ் இவாலுவேஷன்ல வரும். ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட், தேர்ட் டைப், டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட். இப்போ ஃபார்மேட்டிவ் பண்ணிட்டோம், சம்மேட்டிவ் பண்ணிட்டோம். டயக்னாஸ்டிக்னா என்னன்னா, ஒரு மிஸ் வந்து ஒரு டீச்சர் வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு டேபிள்ஸ் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன்னா பசங்க நம்பர்ஸ்லாம் நல்லா தெரியுதான்னு செக் பண்ணிக்கிறது. இல்லைன்னா என்னன்னா, இந்த டயக்னாஸ்டிக் நம்ம ஆக்ஷன் ரிசர்ச்லயும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு டிவிஷன் சம்ம வந்து இப்போ டீச்சர் ஒரு ஆக்ஷன் ரிசர்ச் பண்றாங்கன்னா முதல்ல ஒரு ப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல பண்ணிட்டு எங்கெல்லாம் பசங்க தப்பு பண்றாங்கன்னு பார்ப்பாங்க. அந்த பசங்களுக்கு மட்டும் திருப்பி கிளாஸ் எடுத்துட்டு திருப்பி ஒரு போஸ்ட் டெஸ்ட், அதே என்ன டெஸ்ட் கொடுத்தாங்களோ அதே ஆக்டிவிட்டியை திருப்பி போஸ்ட் டெஸ்ட்ல கொடுப்பாங்க. இப்போ பசங்க எவ்வளவு வளர்ந்துருக்காங்க, அதுதான் டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட். ஓகே, இது ஆக்ஷன் ரிசர்ச்சுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட்ல ப்ரீ டெஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் நம்ம சொல்லி கொடுப்போம், அப்புறம் போஸ்ட் டெஸ்ட், அதுதான் டயக்னாஸ்டிக். டயக்னாஸ்டிக் எப்படி ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம லேப்க்கு போறோம், டயக்னாஸ்டிக் சென்டர், அதே மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒன்று பசங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி சரி பண்றோம், அதுதான் ஆக்சுவலா மீனிங். Diagnostic assessment is used at the beginning of a course or unit to determine students' existing knowledge, skills and abilities. பசங்களுக்கு இப்ப எவ்வளவு தெரியுது, எதுல பசங்களுக்கு தெரியல, மெயினா அது ஒரு கீ டர்ம் என்னன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். அந்த வீக்னஸ் ஸ்ட்ரென்த் வந்து அது டயக்னாஸ்டிக் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. By understanding what students already know and what they need to learn, teachers can tailor the instruction to meet the specific needs for the students. என்ன பண்ணுவாங்க, பசங்களுக்கு தெரியாத விஷயத்த இன்னும் கொஞ்சம் வேற எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய ஸ்கூல்ல டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள், இன் கிளாஸ் ரூம் பிஃபோர் ஸ்டார்டிங் யூனிட் ஆன் 3 dimension, இப்போ டீச்சர் வந்து 3D ஷேப் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீச்சர் செக் பண்ணிக்கிறாங்க 2D ஷேப்ஸ். இது வந்து ஓவரால் கிளாஸ்க்கு பண்ற டயக்னாஸ்டிக். அந்த ஆக்ஷன் ரிசர்ச்ல என்னன்னா நம்ம ஒரு வீக் சில்ட்ரன் மட்டும் எடுத்து அந்த குழந்தைக்கு பண்ணுவோம், இது டயக்னாஸ்டிக். இது நார்மலா பசங்களோட எவ்வளவு அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் நாலேஜ் இருக்கு, 2D ஷேப்ஸ் பத்தி எவ்வளவு தெரியுது, அதுக்கேத்த மாதிரி 3D இந்த லெசன் பிளான் செட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றதுன்னா, ஐடென்டிஃபை லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், டிசைன் த டெஸ்ட், அட்மினிஸ்டர் த டெஸ்ட், அனலைஸ் ரிசல்ட்ஸ், அட்ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரொவைட் ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் செட் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க, என்ன நடத்த போறோம்ன்றது முடிவு பண்ணிட்டு பசங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதை திருத்தணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், ஓ இந்த அளவு தான் பசங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதுல ஃபீட்பேக்கும் இருக்கு, பசங்க கிட்ட சொல்றது, உனக்கு இந்த லெவல் நம்ம இப்ப புதுசா படிக்க போறோம், இங்கெல்லாம் நீ வீக்கா இருக்க, திரும்பி அவங்களுக்கு அந்த இடத்த வந்து சொல்லி கொடுத்துட்டு புதுசா ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ். ஏன் இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா,
கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் என்ன பண்ண முடியும், படிக்காத குழந்தையும் அட்லீஸ்ட் ஆவரேஜ் அளவுக்காவது முன்னேறதுக்கு இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். It helps teachers to customize their teaching methods and materials to meet the specific needs of their students. It helps to understand gaps in students' prior knowledge that may affect their understanding of new material. Next, it assists in creating targeted lesson plans that address areas where students need more support. பசங்களோட நாலேஜுக்கு ஏத்த மாதிரி எங்கெல்லாம் வீக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு ஏத்த மாதிரி டீச்சர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. Next, it provides a clear picture of students' abilities, enabling more effective and personalized instruction. Personalized, ரொம்ப வீக்கா இருக்க குழந்தைக்கு personalized சொல்லி கொடுக்குறாங்க, இண்டிவிஜுவலா சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், it helps to prevent future learning difficulties. ஒண்ணுமே தெரியாம ஒரு 10 குழந்தைக்கு ஒரு சாப்டர் ஆரம்பிச்சா என்ன தெரியும்? சோ அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்றது. ஓகே. நெக்ஸ்ட், it helps to select the proper additional resources to support students learning. ஓகே. நெக்ஸ்ட், இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட். சம்டைம்ஸ் இது ரொம்ப பாக்குறதே கிடையாது, பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட்னா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஒரு குழந்தை ஒரு மார்க் எடுக்குது, ஒரு டெஸ்ட்ல ஒரு மார்க் எடுக்குது, நாளைக்கு அதே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இந்த மார்க்கையும் இன்னைக்கு எடுத்த மார்க்கையும் ஜஸ்ட் நம்ம கம்பேர் பண்றது, அவ்வளவுதான் இப்சேட்டிவ்னா. சேம் ஒரே குழந்தையோடதையும் செக் பண்ணிக்கிறது. ஓகேவா? இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, நாளைக்கு அதே டெஸ்ட் திருப்பி எழுதிட்டு நீங்களே செக் பண்ணி பாக்குறது. ஈவன் இந்த யூஜிசி நெட்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஒரு மாக் டெஸ்ட் இன்னைக்கு நீங்க எழுதுறீங்க, அதுல ஒரு எவ்வளவோ எடுக்கிறீங்க, நெக்ஸ்ட் நாளைக்கு திரும்பி அதே மாக் டெஸ்டே பண்ணி பார்த்துட்டு நீங்க அது மார்க்ஸை கம்பேர் பண்ணிக்கிறது, அதுதான் இப்செட். ஓகே. So ipsative assessment is a method that tracks a student's progress by comparing their current performance with their own previous work. இதுதான் இங்க வந்து உங்களுக்கு கீழ்ணும். அது வந்துச்சு ipsative. Next, this approach helps to track how much a student has learned and grown over time. Okay, providing a clear picture of their own achievements and areas for further growth. Next, this approach highlights individual achievements and helps identify areas where students need further development. இது நம்ம பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிரும், நம்ம இன்னும் இதுல வீக்கா இருக்கும், இதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அது இப்செட்டிவ். இப்செட்டிவ்னா நம்ம ஓன் ஒர்க்கையே நம்ம திருப்பி கம்பேர் பண்றது இப்செட்டிவ். இதுல எப்படி இதெல்லாம் வந்து இப்செட்டிவ்னா லேர்னிங் ஜேர்னல்ஸ் நம்ம எழுதும் போது நமக்கு தெரிஞ்சிடும். ப்ராக்ரஸ் செக்லிஸ்ட், நம்மளே ஒரு செக்லிஸ்ட் பண்ணி நான் இவ்வளவு மார்க் எடுத்தேன் செக்லிஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சிடும். போர்ட்ஃபோலியோஸ்னாலே நம்மளும் என்ன பண்றோம், ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் எல்லாம் எழுதுற மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ நமக்கே ரெடி பண்ணும்போது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் சீட். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேம், நம்ம எப்படி ஒரு ஜேர்னல் எழுதுறோம். ஜேர்னல் எழுதுறதுன்னா என்னது, நம்ம என்னெல்லாம் பண்றோம், எவ்வளவு மார்க் எடுத்தோம், எவ்வளவு முன்னேறி இருக்கோம்னு எழுதுறது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே. ப்ராக்ரஸ் சார்ட்ஸ், ப்ராக்ரஸ் நம்மளோட ப்ராக்ரஸ் நம்மளே பாக்குறது. இது டயக்னாஸ்டிக். இது பண்ணும்போது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் நமக்கே வரும், ஓகே நெக்ஸ்ட் நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்சேட்டிவ் பண்ணும்போது பசங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட், பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளேஸ்மெண்ட்னா என்னன்னா, இப்போ ஒரு காலேஜுக்கு போறீங்க, எழுதுறோம், நம்ம எழுதுனோம்னா ஒரு மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் போது என்ன பண்றாங்க, அதுக்கேத்த குரூப் கொடுக்குறாங்க. அது ஒரு விதத்துல பிளேஸ்மெண்ட், அந்த கரண்ட் நாலேஜுக்கு ஏத்த மாதிரி செட் பண்றது, அதுதான் பிளேஸ்மெண்ட். ஓகேவா? இது ஸ்கூல்ஸ் கிளாஸ்ல வேற மாதிரி மாறுது. கிளாஸ்ல ஒரு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி மிஸ் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுல வந்து இங்கிலீஷ் வேர்ட் ஒரு டிக்டேஷன்ஸ்ல டெஸ்ட் வைக்கிறாங்க, பசங்க ரொம்ப கம்மியா மார்க் எடுக்கிற பசங்களை ஒரு குரூப்பா சேர்த்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அதுவும் பிளேஸ்மெண்ட்ல போ. அந்த கரண்ட் நாலேஜை வச்சு பிரிச்சு அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றது. ஓகேவா? Placement assessment is used to determine the appropriate level or course for your student based on their current knowledge. இது ரொம்ப important. Current knowledge or skill வச்சு அவங்களுக்கு பண்றது. This type of assessment is typically given before the start of a course or program to identify the best fit for each student. சரி, ஒண்ணுமே தெரியாம தூக்கி போடுறதோட அது லெவலுக்கு ஏத்த மாதிரி பண்ணி நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது, அதுதான் பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட். This helps ensure they are placed in the right level to support their learning. அப்பதான் என்ன பண்ண முடியும், டீச்சரால ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க முடியும் அந்த குழந்தைக்கு. Example, at the beginning of a language course, students take a placement test to determine if they should be in a beginner or intermediate or advanced class based on their language proficiency. Okay, it is also referred to as pre-assessment ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மிஸ் வந்து முதல்ல அசஸ் பண்ணி பாக்குறாங்க பசங்களோட நாலேஜ் எப்படி இருக்கு. இந்த கொஸ்டின் வந்தோன்னா ப்ரீனோன்னு நம்ம மைண்ட் அப்படியே டயக்னாஸ்டிக் கூட போயிடும் இல்லையா? கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன் வராம பார்த்துக்கோங்க. இஸ் கண்டக்டட் prior to instruction to know the student's skill level about the subject.
அப்ப என்ன தெரியுது? அதுக்கேத்த மாதிரி ஒரு குரூப் பிரிக்கிறாங்க. அதுக்கு தான் நான் இங்க ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் போட்டேன். பிளேஸ்மெண்ட்டுக்கும் டயக்னாஸ்டிக்கும். ஏன்னா இதுவும் நம்ம ஒரு ப்ரீ டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம், பிளேஸ்மெண்ட்டும் நம்ம முன்னாடி பண்றோம். இதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. To determine a student's current level of knowledge or skill to place them in appropriate course or program. அதுக்கேத்த மாதிரி பிரிக்கிறது. பட் டயக்னாஸ்டிக்ன்றது நம்ம பசங்களோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சிட்டு வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கறது. To identify a student's specific strength and weakness in a particular subject or skill area. Second example, it helps in identifying the right starting point of instruction. அந்த குழந்தையோட கரண்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கணும். இங்க it helps in understanding individual learning needs and tailoring instruction accordingly. அங்க எங்கெங்க வீக்கா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி செட் பண்றோம். Next, administered before instruction begins. It can be administered at any point during the instructional process. Often when a teacher wants to understand why a teacher is struggling, why a student is struggling. ஓகேவா? இது எப்ப வேணா பண்ணலாம். பட் பிளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பண்றது பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட். டயக்னாஸ்டிக்ல ஒரு குழந்தை வீக்கா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு ஓகே இங்க நீ வீக்கா இருக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு திருப்பி டெஸ்ட் வச்சு பார்க்கணும். இது டயக்னாஸ்டிக். கொஸ்டின் கண்டிப்பா இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கூட யூஜிசி நெட்ல கேட்பாங்க. ஒரு 2 தடவை படிச்சு பாருங்க, அவசரப்படாம. கண்டிப்பா புரியும். இந்த பிளேஸ்மெண்ட் டயக்னாஸ்டிக் அதுவும் இந்த அசஸ்மெண்ட்ஸை சுத்தி கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டினாவது எல்லா தடவையும் வருது. ஈஸி சாப்டர்ல மார்க் எடுக்கிறது புத்திசாலித்தனம். நெக்ஸ்ட் கொஞ்சம் பிவைக்யூஸ் வச்சிருக்கேன், நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிவைக்யூ பார்ப்போம் நம்ம இப்ப. Which of the following is an example of formative assessment? Final examination, midterm test, quiz during the teaching of a lesson, end of term project. Answer, quiz during the teaching of a lesson. ஏன்னா formative assessmentங்கிறது ஒரு ongoing process. நம்ம கிளாஸ்லயே quiz conduct பண்றோம் இல்லையா? இதுக்கு explanation. See, formative assessment is conducted during the learning process to provide ongoing feedback. கிளாஸ்லயே நம்ம பசங்க தப்பு பண்ணா உடனே feedback கொடுக்கிறோம். Ongoing feedback and adjust teaching methods. Second, summative assessment is used to monitor students' progress throughout your course, provide ongoing feedback during the learning process, measure students' learning at the end of an instructional period, identify gaps in students' understanding before instruction. Summative assessment எப்பயுமே முடிச்சோன்னு பண்றது. So measure student learning at the end. அந்த எண்டுங்கிறது தான் இங்க ஒரு key term. இந்த எண்டுன்னு வந்துருச்சுதான் அது கண்டிப்பா அது summative assessment. ஓகேவா? இதுக்கு explanation. Summative assessment evaluates student learning at the end of an instructional period such as semester or year. ஒரு semester முடிஞ்சவன conduct பண்றது summative assessment. இப்பெல்லாம் ஸ்கூல்ல அப்படிதாங்க பண்றோம். Formative assessment ரெண்டு formative முடிச்சவன ஒரு summative assessment வரும். அப்புறம் திருப்பி formative assessment 3, formative assessment 4, ஒரு summative evaluation. full எல்லாம் கலந்து. Okay. Next, third. Which type of assessment is used to identify students' prior knowledge and learning gaps before beginning a new topic? ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்றோம்? ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கிறோம் பசங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரியுது. அது டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட். ஓகே, இவ்வளவு தெரியுது, அதுக்கேற்ற மாதிரி டீச்சர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றது. டயக்னாஸ்டிக் அசஸ்மெண்ட் இஸ் யூஸ்டு டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் நாலேஜ் அண்ட் ஐடென்டிஃபை லேர்னிங் கேப்ஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் நியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டாலும் அங்கேயும் டயக்னாஸ்டிக். Fourth, placement tests are primarily designed to assess overall student performance at the end of the year, determine the appropriate level or course for students based on their current knowledge, provide ongoing feedback during instruction, evaluate the effectiveness of teaching methods. Placement testனா தெரியும், அது ஃபர்ஸ்ட் பண்றது பசங்களோட கரண்ட் நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி பிரிச்சு அந்த கோர்ஸ், அவ்வளவுதான். Determine the appropriate level or course for students based on the current knowledge. நீங்க நம்ம அதுக்கப்புறம் எதையும் நம்ம புதுக்கி டீச் பண்ணல, அது டீச் பண்றது டயக்னாஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட். So placement assessment help place students in the right level or course based on their current skills and knowledge. Okay, next. Ipsative assessment compares a student's performance with the performance of their peers, previous performance of the same student, national standard, standardized benchmark. முன்னைய தடவை இப்செட்டிவ்னா நம்மளோட மார்க்கை வச்சு திரும்பியும் நம்ம இன்னைக்கு எழுதுன மார்க்கை வச்சு நாளைக்கு இன்னைக்கு எழுதுற ஒரு எக்ஸாம், நேத்து அதே டெஸ்ட் எழுதி இருக்கிறோம், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாக்குறது.
ஓகே, நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கே தெரியும் நம்ம எங்க க்ரோ ஆயிருக்கும், எந்த இடம் நமக்கு இன்னும் வீக்கா இருக்கு. அதுதான் இப்செட். ஸோ ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சேம் ஸ்டூடெண்ட்ங்கிறது இங்க கீ டேர்ம். Ipsative assessment compares a student's current performance with their past performance to measure personal growth. So thank you so much. Sometimes நம் வீடியோ லென்த்தியா தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம எழுத போறது காம்படிட்டிவ் எக்ஸாம். அதுக்கு சின்னதா ஒரு கான்செப்ட் படிச்சுட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லென்த்தியா இருக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸ்பீட் பண்ணி பாருங்க. ஆனா கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வீடியோ யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. இல்ல வேற எதனா வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட பிளான் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.